வானதி காலேஜுக்கு போகிற வழியில் தான் இங்கே சேரனை பார்க்குறாங்க. சேரனை பார்த்ததுமே இங்கே வானதி அவங்க கிட்டே பேசலான்னு தான் பக்கத்தில் போகிறாங்க. என்னம்மா வானதி இந்த பக்கம் அப்படின்னு இங்கே சேரன் கேட்க, காலேஜ் போயிட்டுருக்கியாமான்னு சொல்லி கேட்க, என்னாச்சுமா அப்படின்னு திரும்பவும் கேட்குறாங்க. அப்போ வானதி சேரனை பார்த்துட்ருக்கேன், நீங்கள் எப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி, ஏம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா, உங்களுக்கெல்லாம் ஏன் கல்யாணத்தை பற்றியும் எங்கள் பாண்டி கல்யாணத்தை பற்றியும் தான் எந்தவித கவலையும் இல்லையே. அந்த வீட்டில் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்க, என்ன தவிர அந்த வீட்டுக்கு நான் வந்த அன்னைக்கு எனக்கும் பாண்டிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா எனக்கு என் வீட்டில் இந்த மாதிரி கஷ்டமே வந்திருக்காது. அந்த வீட்டில் இந்த கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் எனக்கு இருந்திருக்காது. அன்னைக்கு ஏதோ பெரிய நல்லவங்க மாதிரி என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்க. ஆனால் நிலாவை மட்டும் கல்யாணமே போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் அந்த வீட்டில் தான் இருக்க வச்சுருக்கீங்க. அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையும் எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. என்னென்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. இப்போ எதுக்குமா வானதி, எதுக்கு தேவையில்லாமல் கோவப்பட்டுருக்கேன்னு சொல்லி கேட்க, ஆமாம் கோவப்படுறது எல்லாமே தேவையில்லாததான் இருக்கும். பாண்டியை பார்க்கலான்னு கடைக்கு போனால் அவன் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டான். இங்கே நிலா பிரச்சனையில் நிலாவை பற்றி பேசினதில் யாருக்கும் விருப்பம் இல்லை, பிடிக்கல போல். அதனால தான் பாண்டியும் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே சேரன் கிட்ட. ஏன்னா அந்த வீட்டில் உங்களுக்கு எவ்வளோ அவமானம் வந்திருக்கு. அன்னைக்கு கூட ஏன் முன்னாடியே இந்த நிலா உங்களை பார்த்து அறிவில்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் நிலா கிட்ட திரும்பவும் பேசிட்டு தான் சொல்லி இந்த பாண்டி அதை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கான். என்னென்ன இதெல்லாம் கொஞ்சமாவது உங்களுக்கு சூடு சொரணை இதெல்லாம் எதுவுமே இருக்காதா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க வானதி. இதை கேட்ட உடனே சேரனுக்கு பகிர்னு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னப்பா என்னென்னமோ பேசுகிற நீ அப்படின்னு சொல்ல, ஆமாண்ணே பேசத்தானே செய்வாங்க. சூடு சொரணை இருக்கிறவங்க நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை இங்கே எதிர்த்து பேசிட்டாங்கன்னா அவங்க கிட்ட போய் திரும்ப பேச தோணுமா? ஆனால் நீங்கள் என்னடானா கொஞ்சம் கூட இங்கே மனசில் எதுவுமே இல்லாமல் நிலா கிட்ட நல்லா சிரித்து சிரித்து பேசுகிறீங்க போல். திரும்பவும் அவங்க கூட ஒன்று சேர்ந்துட்டீங்க போல். அன்னைக்கு நடந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே இல்லைன்னு போல ஆயிடுச்சு அப்படின்னு வானதி சொல்ல, இதை கேட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க சந்தா. இங்கே பிரச்சனை போயிட்டு இருக்கிறத பார்த்ததும் பக்கத்தில் வராங்க. பக்கத்தில் வந்ததும் வானதி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போது சேரனை பார்த்து கேட்குறாங்க, என்ன நீங்கள் மட்டும் இப்படி இருக்கீங்க அந்த வீட்டில் நீங்கள் சரியாக இருந்திருந்தா இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா? நிலா தான் அந்த வீட்டில் வந்து அமர்ந்துக்கிட்டு இப்போ நாட்டாமல் பண்ணிட்டு இருக்க முடியுமா? தேவையில்லாமல் நிலாவை நீங்களுக்கே உசுப்பேத்தி அந்த நிலாவை அங்கேயே இருக்க வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வானதி சத்தம் போட்டு கேள்வி கேட்குறாங்க. சூடு சொன்ன இருக்க எந்த மனுஷனாவது தன்னை இப்படி ஒரு வார்த்தை பேசின பொண்ணுகிட்ட போய் திரும்ப பல்ல காட்டிட்டு பேசுவானா? ஆனால் நீங்கள் பேசுகிறீங்களே, இந்த குடும்பமே இப்படி தான் இருக்கும் போலன்னு சொன்னதுமே அதை கேட்டுக்கிட்டு இருக்க சந்தாவுக்கு ரொம்ப கோபம் வந்து பல்லான்னு ஒரு அறைய வானதி கணத்தில் விடுறாங்க. என்ன எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலான்னு நினைப்போட நீ பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி எங்கள் சந்தா கொஞ்சம் தமிழில் எங்கள் கோபமாகவே பேசுகிறாங்க. அப்போ அதை கேட்ட வானதி கன்னத்தில் கையை வச்ச மாதிரி எங்கள் சேரனையும் சந்தாவையும் முறைச்சி பார்க்க, இவரை கேள்வி கேட்க முதல்ல நீ யார், நிலா யாருன்னு எனக்கு தெரியும், சேரன் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும். இங்கே பார், இவரை பற்றி பேசுகிறதுக்கு முதல்ல உனக்கு யார் இந்த உரிமையை தகுதியை கொடுத்தது? ஏன் முன்னாடியே இவரை பற்றி தப்பாக பேசுகிறேன் அப்படின்னு அங்கே சந்தா சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சேரனை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக, அடி வாங்கின வானதி இதை பொறுத்துக்க முடியாமல் நேராக மெக்கானிக் ஷாப்புக்கு பாண்டியை பார்க்க போயிடுறாங்க. பாண்டி கடையில் மெக்கானிக் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், உன்னை தான் கூப்பிடுறல அப்படின்னு ரொம்ப கோபத்தோட வானதி போய் நிற்கிறாங்க. இப்போ எதுக்கு வேலை நேரத்தில் இங்கே வந்து சத்தம் போட்டுட்ருக்கேன், அதான் முதல்ல உங்ககிட்ட தெளிவாக சொல்லி அனுப்பிவிட்டால அப்படின்னு சொல்ல, இங்கே சந்தா என் கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்கன்னு சொல்ல, யார் சந்தாவா அப்படின்னு இங்கே அதிர்ச்சியோட பாண்டி கிளம்பி கேட்குறாங்க. தேவையில்லாமல் அங்கே எல்லாருக்கும் முன்னாடி அரைஞ்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து உங்கள் அண்ணன் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தார், ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல அப்படின்னு சொல்ல, நீ அப்போ என் அண்ணன்கிட்ட ஏதோ தேவையில்லாமல் பேசியிருக்க, அதனால தான் அவங்க உன்னை கை நீட்டிருக்காங்க, இதில் என்ன தப்பு இருக்க போது, ஓ மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்ல, ஏன் பாண்டி என்னை அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறேன், உனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, நான் ஒரு வார்த்தை கேட்குறேன் வாணி என்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன், ஏன் மேலே தான் தப்பு இருக்குன்னு நீயே முடிவு பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு வானதி சொல்ல, அதுக்கு உடனேயே இங்கே பாண்டியும், ஏன் வானதி நீ பேசுகிற, எப்படி பேசுவேன், யார்கிட்ட எப்படி நடந்துப்பேன்னு உன்னை விட உங்கள் வீட்டில் இருக்கவங்களை விட கொஞ்ச நாள் பழகின எனக்கு உன்னை பற்றி முழுசாவே தெரியும், நீ அண்ணன்கிட்ட முதல்ல என்ன பேசணும்னு சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து அப்படின்னு நடந்த விஷயத்தை வானதியை சொல்ல, பின்ன அதை கேட்டுட்டு இருக்க சந்தா நீக்கு கோபம் வராதா, அதனால தான் உன்னை அடிச்சிருக்காங்க, சரி என்னை சோழன் அன்னைக்கு திட்டினான்னு என்னை அடித்தான்னு சொல்லி கீழே தள்ளிவிட்டான்னு சொல்லி இங்கே வீட்டில் இருக்க எல்லாரும் முன்னாடி எவ்வளோ சத்தம் போட்டேன், அதே உரிமை தகுதி தானே இப்போ அவங்களுக்கும் வந்திருக்கு, நீ போய் இங்கே கேள்வி கேட்டா, நீ போய் இந்த மாதிரி பேசினா அப்போ அவங்க அதே உரிமையிலே கேள்வி கேட்க தான் செய்வாங்க, ஏன் அடிக்கவும் செஞ்சுருக்காங்க, இதில் எந்த தப்பும் இல்லையே, உனக்கு ஒரு நியாயம்
அவங்களுக்கு ஒரு நியாயமாவானதே அப்படின்னு இங்கே பாண்டி சொல்ல, ஏய் இப்போ என்ன சொல்லிட்டேன், அன்னைக்கு சோழன் உன்னுடைய அண்ணாவை உன்னை அழிச்சு கீழே தள்ளிவிட்டா அதனால கேள்வி கேட்டேன்னு சொல்ல, அதே தான் வானதி இப்போ நடந்திருக்கு அப்படின்னு இங்கே பாண்டி சொல்கிறாங்க. அப்போது எப்போயுமே என் பக்கத்தில் எனக்காக நீ நிற்க மாட்டல, உனக்காக நான் என் குடும்பத்தையே வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டு வந்தாலும் கூட நீ எனக்காக ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பாண்டி சொல்கிறாங்க, நீ இதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறதுனால ஒன்றுமே ஆக போகிறதில்ல வானதி. எனக்காக நீ உன் குடும்பத்தை தூக்கி போட்டுட்டு வரணுன்ற அவசியமும் இல்லை. உன் இஷ்டத்துக்கு உங்கள் அம்மா அப்பா ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கோ. ஆனால் தயவு செஞ்சு இப்படி வேலை நேரத்தில் வந்து நான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு பாண்டி சொல்கிறாங்க. இதை கேட்ட வானதிக்கு ரொம்ப கோபம் வருது. அப்போ உனக்கு நான் முக்கியம் இல்லை அதை தானே சொல்ல வரேன் அப்படின்னு கேட்க, ஆமாண்டி எனக்கு நீ முக்கியம் இல்லை தான், இந்த இடத்த விட்டு கிளம்பு முதல்ல. தினம் டார்ச்சருக்கு மேலே டார்ச்சர். எப்படி தான் உன்னை உங்கள் வீட்டில் வச்சுருக்காங்களோ தெரியல. இப்போ தானே தெரியுது உன்னை ஏன் அடிக்கிறாங்க, எதுக்காக அடிக்கிறாங்கன்னு. ஆரம்பத்தில் நான் அவங்க மேலே தான் தப்புன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் தப்பு முழுக்க உன்கிட்ட தாண்டி இருக்குது. மாற்ற வேண்டியது அவங்கள இல்லை, மாற்ற வேண்டியது முழுக்க முழுக்க உன்னை மட்டும்தான் அப்படின்னு எங்கள் பாண்டி சொல்ல, வானதி ரொம்ப கோவத்தோட அங்கேருந்து கிளம்பி வெளியேயும் போகிறாங்க. வீட்டுக்கு போய் பையெல்லாம் தூக்கி வீசிட்டு அந்த ஷோபாவில் உட்காந்துருக்கேன். ஏய் என்னடி ஆச்சு, இப்போ என்ன ஆச்சு, நீங்கள் வந்து இப்படி சத்தம் போட்டுட்ருக்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அந்த பாண்டியும் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களும் என்னை ரொம்பவே மதிக்கிறதில்ல, ரொம்ப மோசமாக நடத்துகிறாங்க அப்படின்னு இங்கே வானதி சொல்லும் போதும், அதான் எங்களுக்கு தெரியுமே உன்னை ஏன் அந்த வீட்டில் யாருமே மதிக்க மாட்டாங்கன்னு. திரும்ப நீ தான் அந்த பாண்டி பின்னாடியே சுற்றிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையாக கை கால் அடக்கிட்டு இந்த வீட்டில் இரு, அப்புறம் உனக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நாங்களே கட்டி வைப்போம் அம்மா சொல்ல. போதும் உடனே உன் புராணத்தை ஆரம்பிச்சிடாதன்னு போய் இங்கே கதவை இருக்க முடிக்கிறாங்க. வானதி உடனே பாண்டிக்கு கால் பண்ணுறாங்க. பாண்டி திரும்பவும் கால் அட்டன் பண்ணவே இல்லை. எத்தனை டைம் கால் பண்ணாலும் இங்கே வானதியுடைய காலை அட்டன் பண்ணவே மாட்டாங்க பாண்டியும். இப்போ தானே இங்கே வந்து சத்தம் போட்டு போனா, போய் பாத்தியாடா, போன உடனே ஃபோனுக்கு மேலே ஃபோன், எத்தனை ஃபோன் கால் அடிச்சிருக்கா பாரு, இவளெல்லாம் என்னடா சொல்கிறது அப்படின்னு அங்கே பாண்டி வேற புலம்பிக்கிட்டே இருக்காங்க. வானதி எத்தனை ஃபோன் கால் பண்ணாலும் அதை எடுத்து பேசுகிற மனநிலைமையில் இங்கே பாண்டி கிடையாது. ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க எங்கள் வானதியும். நடந்த விஷயத்த சந்தா மூலமாகவும் சேரன் மூலமாகவும் கேள்விப்பட்ட நிலா நேராக வானதி வீட்டுக்கே வராங்க. வானதி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, உள்ள வாமான்னு இங்கே வானதியோடைய அப்பா தான் நிலாவை கூப்பிடுறாங்க. ஏங்க இப்போ இதுக்கு இவ்வளோ உள்ள கூப்பிட்டீங்க, ஏற்கனவே நம்ம பையன் மேலே கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன்னு சொல்லி மிரட்டின தானங்க இவன் அப்படின்னு அங்கே நிற்கிற வானதியோடைய அம்மா சொல்ல, நான் இங்கே பிரச்சனை பண்ணுறதுக்காக வரல, வானதியை பார்த்து பேசிட்டு போகலான் தான் வந்தேன்னு சொல்லும்போது வானதி கதவை திறந்துக்கிட்டு வெளியே வராங்க. இப்போ இதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு நிலாவை பார்த்து கேட்க, வானதியை தான் கேட்குறாங்க. இங்கே பாரு வானதி, உன்கிட்ட பிரச்சனை பண்ணி ஜெயிச்சிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட நான் வரல, நீ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இரு அப்படின்னு சொல்ல. நிதானமாவா, எப்படி நிதானமாக இருக்க முடியும், அந்த வீட்டுக்கு நானும் வந்து வாழக்கூடிய ஒரு பொண்ணு தானே, ஆனால் எனக்குன்னு அந்த வீட்டில் எந்த மரியாதை இல்லையே. ஒன்று அந்த வீட்டில் உங்களை தான் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, இப்போ அந்த வீட்டுக்கு வரப்போகிறேன்ற ஒரு தைரியத்தில் அந்த சந்தா என்னை கையை நீட்டியே அடிச்சிட்டான், இன்னும் வேறு யாரெல்லாம் என்ன அடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ வந்து அடிங்க அப்படின்னு எனக்கு தான் கேட்குறதுக்கு ஆள் இல்லையே, பாண்டி தான் என்னைய எதுவுமே கண்டுக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லும்போது வானதியை பார்க்குறாங்க. காதல்னா என்ன நினச்ச நீ அப்படின்னு சொல்லி கேட்க, அமைதியாக எல்லாருமே நிலாவே பார்க்குறாங்க. காதல்னா ஒருத்தவங்க கஷ்டத்துலையும் இங்கே கூட இருக்கணும், ஒருத்தவங்க சந்தோஷத்துலையும் கூட இருக்கணும். ஆனால் நீ ஒருத்தவங்க கஷ்டத்தையும் நீ ஏளனமாக பார்க்குற, அவங்க சந்தோஷத்தையும் இங்கே கஷ்டப்படுத்தி பார்க்குற. இதுதான் உங்ககிட்ட இருக்க தப்பு இருக்குது வானதி. உங்ககிட்ட இருக்க சில விஷயங்களை மாற்றிக்கிட்டேன்னா உன்னோட லைஃப் நல்லாயிருக்கும், உன்னை சுற்றி இருக்கவங்களுடைய லைஃப்பும் நல்லாயிருக்கும். உங்கள் அம்மா அப்பாவை தூக்கி போட்டு தான் வந்து பாண்டியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பார்த்தியா, உனக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ வரைக்கும் நீ பேசின எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த வீட்டில் உன்னை ஒரு மகளை தானே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நீ ஏதாவது செய்யணும்னு யோசிச்சிருக்கியா? இல்லை, எப்போதுமே பாண்டி பாண்டி பாண்டின்னு பாண்டியை பற்றி மட்டுமே தான் யோசிக்கிறேன். ஆனால் பாண்டி தான் குடும்பத்தை பற்றியும் யோசிக்கிறான், உன்னை பற்றியும் யோசிக்கிறான். அதனால தான் அவனால் எந்த முடிவையும் எடுக்க முடியல. உனக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் ஆகணும், ஆனால் 2 குடும்பத்தில் இருக்கவங்க சம்மதத்தோட உன்னுடைய கல்யாணம் நடக்கணும். என்ன மாதிரியான ஒரு கல்யாணம் உனக்கு நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீ சொல்கிறது சரிதான், நாங்கள் ஒரு பொய்யான கல்யாணத்தை தான் பண்ணிக்கிட்டு இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நிஜமாக ஒரு கல்யாணம் எங்களுக்குள்ளே இல்லை தான், ஆனால் பொய்யான கல்யாணமாக இருந்தாலும் அதை எப்படி வாழணுன்ற ஒரு வரமுறையோடு நாங்கள் இறந்துகிட்டு இருக்கோம் வானதி. நீ அந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்போ உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். நீயும் பாண்டியும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் எனக்கு தோணுது. உங்கள் அம்மா அப்பா அண்ணனு இவங்க எல்லாரையும் பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னுடைய லைஃப்பில் நீ அடுத்த அச்சீவ்மெண்ட் என்ன வச்சுருக்க? பாண்டியை கல்யாணம் பண்ணுறது தானா? ஒரு பொண்ணுனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்ப வாழ்க்கையை மட்டுமே தான் வாழ்கிறது தானா? உன்னுடைய படிப்பை கம்ப்ளீட் பண்ணு, அடுத்து ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போ, அடுத்து நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கண்டிப்பாக கிடைக்குள்ள வானதி. பாண்டியும் அதைத்தானே விரும்புகிறான்.
ஆனால் நீ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்ற? திரும்ப திரும்ப எப்போதுமே அங்கேயே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தீன்னா பாண்டிக்கு இப்போ இருக்க கொஞ்ச நெஞ்ச பிடிப்பு கூட இல்லாமல் போயிடும் வானதி. நீ புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன், படித்த பொண்ணு. அதனால தான் உங்ககிட்ட இதை பேசிட்டு போகலான்னு வந்தேன். நான் தப்பாக பேசியிருந்தா அதுக்கு நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ கூட நான் ஒரு மாமியாருன்ற ஸ்தானத்துலேயும் அந்த வீட்டுக்கு முதல்ல வாழ வந்த மருமகள்ன்ற ஸ்தானத்துலேயும் உங்ககிட்ட பேசுகிறதுக்காக வரல. ஒரு ஃப்ரெண்டுன்ற ஒரு முறையோட அந்த ஒரு தகுதியோட இங்கே நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு வானதி கிட்ட பேசிட்டு நிலா அந்த வீட்டை விட்டு போக வானதி கண்கள் இங்கே எப்படி நிற்கிறாங்க, அழுகிறாங்க. இந்த பொண்ணை பார்த்தா இவன் தப்பாக பேசினான்ற மாதிரி அவங்க அப்பா தான் பையனை பார்த்து முறைக்க, அப்போது அங்கே நின்றுகிட்டு இருக்க வானதியோடைய அம்மா, என்னங்க இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு போகுதுன்னு சொல்ல, கரெக்டாக தானே சொல்லுது. நாம் சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டிய சில விஷயங்களை அந்த பொண்ணு இப்படி நேராகவே நம்ம வீட்டுக்கு வந்து வானதிக்கு சொல்லி புரிய வடிச்சிட்டு போகுது. நாம் செஞ்ச தப்ப இங்கே திரும்பவும் மற்றவங்க யாரும் செஞ்சிடக்கூடாது. நாம தான் இங்கே வானதி வாழ்க்கையில் பெரிய தப்பு பண்ணிட்டோம். சின்ன வயசுலேருந்து எதை சொல்லி கொடுத்து வளர்க்கணுமோ அதை வளர்க்காம போயிட்டோம். ஆனால் அந்த பிள்ளைய நல்லா தான்ப்பா அந்த வீட்டில் வளர்த்துருக்காங்க. ஆனால் அந்த பிள்ளை எதுக்காக அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துச்சுன்னு தெரியல. இப்போ அந்த பொண்ணு சொல்கிற மாதிரி பொய் கல்யாணம்னு சொல்லிட்டு போகிறது என்னன்னு எனக்கு புரியலை. வானதி, பிரச்சனை எல்லாமே உங்ககிட்ட தாம்மா இருக்குது அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்லிட்டு உள்ளே போய்ட்றாங்க. அவங்க அம்மா, இங்கே இவ எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல கஷ்டம் மட்டும்தான் இருக்கும் போலன்னு அவங்க அம்மாவே வானதியை திட்டிட்டு தான் போகிறாங்க. மொத்தத்தில் வானதி மனசு உடஞ்சி வருத்தப்பட்டு உடனே பாண்டிக்கு, சாரி பாண்டி, இனி என்னால் இவனுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஒரு மெசேஜும் போட்டு விட்டுறாங்க. அதே போல் நிலா கிட்டையும் மன்னிப்பு கேட்கணுன்ற மாதிரி வெளியே ஓடி வராங்க. நிலா போயிட்டே இருக்க, என்னை மன்னிச்சிட நிலான்னு கையெடுத்து கும்பிட்டு பின்னாடியே நின்றுட்டுருக்காங்க வானதியும். ஆனால் அதெல்லாம் பார்க்காம நிலா தான் வீட்டுக்கு போயிட்டே இருக்காங்க.